திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் திமுக பிரமுகரின் சார்பில் வழங்கப்பட இருந்த துண்டு அறிக்கை, கீ செயின், சிறிய காலண்டர் மற்றும் 8000 ரூபாய் வழங்கப்படும் என்ற கூப்பன் கொண்ட பெட்டிகள் அடங்கிய கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்ததால் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பூந்தமல்லியில் இருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த TN 97E6273 என்ற பதிவெண் கொண்ட வாகனத்தை மடக்கி சோதனை செய்தனர். அதில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு ஆதரவாக அரசின் நலத்திட்டங்கள் அடங்கிய துண்டறிக்கைகள், சிறிய காலண்டர்கள், கீச்செயின்கள் மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்றால் 8000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற மாதிரி டோக்கன்கள் ஆகியவை இருப்பது தெரிய வந்தது. ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் இன்றி அவற்றை கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் திருவள்ளூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் இதுபோன்ற துண்டு அறிக்கைகளை அனுப்புவதற்கு அனுமதி பெற்ற கடிதம் உள்ள நிலையில் குறிப்பிட்ட இந்த வாகனத்திற்கான தனியான அனுமதி சீட்டு இல்லாததால் தேர்தல் நடத்தும் அலுவலர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்.